திருச்சபையானது இன்று திருத்தூதரும் மறைசாட்சியுமான தூய மத்தியாசின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுத்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து ஒரு பாவமும் அறியாத இயேசுவை காட்டிக் கொடுத்துவிட்டேனே என்று தற்கொலை செய்து கொள்கிற போது திருத்தூதர்கள் குழுவில் ஒரு இடமானது காலியாக இருக்கின்றது. எனவே 120 சீடர்கள் ஒன்றாக குழுமியிருந்த நேரத்தில் பேதுரு அவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டிய தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் என்று யார் திருத்துதராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தை முன்மொழிகிறார். உடனே பேதுரு சொன்ன தகுதிகளுடன் 20 பெயர்கள் முன்மொழியப்படுகின்றது. அவர்கள் 20ல் ஒருவர் யோசேப்பு எனப்படும் பர்சபா, மற்றொருவர் மத்தியாஸ். பின்னர் அவர்கள் 20 பெயர்களும் சீட்டு குலுக்கி போடப்படுகின்றன. இறுதியாக சீட்டு மத்தியாசின் பெயருக்கு விழுகிறது. அவர் 11 திருத்தூதர்கள் அடங்கிய குழுவில் சேர்த்து கொள்ளப்படுகிறார். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறும், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற இறை வார்த்தையானது இப்படியாக இங்கே நிறைவேறுகிறது. தூய மத்தியாசை பற்றி நாம் அறிய முற்படும் போது அவரை பற்றிய குறிப்புகள் திருத்தூதர் பணிகள் நூல் முதல் அதிகாரத்தை தவிர வேறு எங்கும் காண கிடைக்கவில்லை. ஆனால் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத தூய அந்திரேயா எழுதிய மத்தியாசின் பணிகள் நூலில் இவர் காட்டு மிராண்டிகளுக்கு மத்தியில் நற்செய்தி அறிவித்ததாகவும் அப்போது அவரது கண் பறிக்கப்பட்டதாகவும் அந்திரேயாஸ் என்று தான் அவரை காப்பாற்றியதாகவும் அவரை பற்றிய குறிப்புகள் உண்டு. மேலும் இவரது இறப்பை பற்றியும் பல்வேறு கருத்துகள் நிலவி வருகின்றன. இவர் பாலஸ்தீனா, சிரியா, அர்மேனியா போன்ற பகுதிகளில் நற்செய்தி அறிவிக்கும் போது சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் என்றும் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார் என்றும் செய்திகள் நிலவுகின்றன. எப்படி இருந்தாலும் அவர் இயேசுவுக்காக, அவர் மீது கொண்ட அன்பிற்காக தன்னுடைய உயிரையே தியாக பலியாக தந்தார் என்பது மட்டும் உண்மை. மத்தியாஸ் அதிகமான தவ மற்றும் ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. இவரது விழாவை கொண்டாடும் இந்த நாளில் இன்றைய நாள் இறை வார்த்தை நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்று சிந்தித்து பார்ப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு, நான் என் தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்கிறார். இயேசுவின் சீடர்களாக அல்லது அவரது நண்பர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு வாழ வேண்டும். அதற்கு ஈடாக நம்முடைய உயிரையும் கொடுக்க முன்வர வேண்டும். இயேசுவின் நண்பராக திருத்தூதராக இருந்த தூய மத்தியாஸ் இயேசுவின் மீது எல்லார் மீதும் அதிகமான அன்பு கொண்டிருந்தார். அந்த அன்பிற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க வந்தார். ஆகவே ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் தூய மத்தியாசின் விழா நமக்கு தரும் செய்தியாக இருக்கிறது.
ஒரு யூத கதை இது. எலியாஸ், யோசேப்பு என்ற உயிருக்குயிரான நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே சென்றார்கள், ஒன்றாகவே படித்தார்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள் இருவரும் ஒரு கட்டத்தில் வேலை விஷயமாக வேறு வேறு நாட்டிற்கு பிரிந்து சென்றார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு எலியாஸ் தன்னுடைய நண்பன் யோசேப்பை பார்ப்பதற்காக அவன் இருந்த நாட்டிற்கு சென்றான். எலியாஸ் அந்நாட்டின் தெருக்களில் நடந்து வருவதை பார்த்த காவலர்கள், இவன் பார்ப்பதற்கு எதிரி நாட்டு ஒற்றன் போன்று இருக்கின்றான் என்று சொல்லி எலியாசை அந்நாட்டு மன்னனிடம் இழுத்து கொண்டு சென்றனர். மன்னன் அவனை பார்த்துவிட்டு இவன் தலை வெட்டி கொல்லப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டான். உடனே எலியாஸ் மன்னனிடம், மன்னா, நான் ஒரு வியாபாரி, எனக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று நான் வைத்திருக்கும் பணத்தை கொடுத்துவிட்டு வந்து விடுகிறேன். நான் வந்த பிறகு என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சி கேட்டான். அதற்கு மன்னன், அப்படியெல்லாம் விட முடியாது. வேண்டுமானால் உனக்கு பதிலாக வேறு ஒருவனை இங்கே நிறுத்து. நான் உன்னுடைய மனைவி மக்களை பார்க்க அனுமதிக்கிறேன் என்றான். உடனே அவன், இங்கு எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் என் சார்பாக இங்கே நிற்பான் என்றான். பின்னர் மன்னரின் உத்தரவின் பேரில் யோசேப்பு அங்கே கொண்டு வரப்பட்டு காவலர்களின் கண்காணிப்பில் நிறுத்தப்பட்டான். எலியாசிற்கு 1 மாத காலக்கெடு கொடுக்கப்பட்டது. அந்த 1 மாதத்தில் அவன் திரும்பி வரவில்லை என்றால் அவனுடைய நண்பனின் தலை வெட்டப்படும் என்று எச்சரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டான். எலியாஸ் தன்னுடைய மனைவி மக்களை பார்க்க போய் அதிகமான நாட்கள் ஆகியும் திரும்பி வரவே இல்லை. அவன் திரும்பி வராததால் அவனுடைய நண்பன் யோசேப்பிற்கு அந்த தண்டனையை நிறைவேற்ற மன்னன் உத்தரவிட்டான். எனவே காவலர் ஒரு வாளை எடுத்து அவனது தலையை வெட்ட தன்னுடைய கையை ஓங்கிய தருணம், அவனை வெட்ட வேண்டாம், இதோ நான் வந்துவிட்டேன் என்று ஒரு சத்தம் கேட்டு எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே எலியாஸ் நின்று கொண்டிருந்தான். உடனே காவலர்கள் யோசேப்பை வெட்டுவதை நிறுத்திவிட்டு எலியாசின் தலையை வெட்ட முயன்றனர். இதை பார்த்த யோசேப்பு, அவனை வெட்ட வேண்டாம், என்னை வெட்டுங்கள் என்று கத்தினான். இப்படி மாறி மாறி அவர்கள் சத்தம் போட எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அரசன், இப்படிப்பட்ட நண்பர்களை நான் இதுவரை பார்த்ததில்லை என்று சொல்லி அவர்களை வெட்ட வேண்டாம் என்று உத்தரவிட்டான். அதோடு இப்படி ஒருவர் மற்றவருக்காக உயிரை கொடுக்கும் நண்பர்கள் குழுவில் தன்னையும் இணைத்து கொள்ளுமாறு கேட்டு அதில் இணைத்து கொண்டான். எலியாசும் யோசேப்பும் ஒருவர் மற்றவருக்காக தங்களுடைய உயிரை கொடுக்க முன்வந்து அவர்கள் நட்பிற்கு, அன்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்கினார்கள். தூய மத்தியாசின் விழாவை கொண்டாடும் நாமும் அவரை போன்று இயேசுவுக்காக சான்று பகிர்ந்து வாழ்வோம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். அதற்கு ஈடாக நம்முடைய உயிரையும் கொடுக்க முன்வருவோம்.